குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி. ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வருஷம் 365 நாள் பிரம்ம முகூர்த்தம் உண்டுன்னு சொல்றாங்க. வருஷம் 365 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிடையாதுங்க. அப்படி வருஷம் 365 நாளும் பிரம்ம முகூர்த்தம் வருதுன்னா எல்லா வருஷம் 365 நாள் விடிய காலம் 4:30 மணிக்கு கோயிலை திறந்து மணி ஆட்டணும்ல. எங்கேயாவது நடக்குதா? நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒரே ஒரு மாசம் மட்டும் விடிய காலம் 4:30 மணிக்கு திறந்து எல்லா கோயில்களும் வருஷம் பூரா பூட்டி கிடக்கிற கோயில்கள் கூட அந்த ஒரு மாசம் மட்டும் திறந்து பூஜை பண்ணுவாங்க. அது எந்த மாசம்? குழந்தை வர வேணுமா? 30 நாளும் குளிச்சுட்டு விடிய காலம் 4:30 மணிக்கு போய் அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோயில்களை சுற்றி வந்தோம்னா 30 நாளும் சுற்றி வந்தா இந்த வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்களை வச்சு பார்க்கறது. ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன் பார்த்தீங்களா? இந்த ஆரம்பிக்கிறப்பவே நீங்கள் சரியான முறையில் தச்சு பண்ணிங்கன்னா அன்னைக்கே சொல்லிடுவாங்க இந்த வீடை நீங்கள் கட்ட முடியும் அல்லது கட்ட முடியாது. இந்த வீட்டை கட்டுனா நீங்கள் இப்படிலாம் வாழ்வீங்க. இது எல்லா விவரமுமே அன்னைக்கு அது. ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று சொல்கிறாங்க பார்த்தீங்களா? வருஷம் 365 நாள் பிரம்ம முகூர்த்தம் உண்டுன்னு சொல்கிறாங்க. வருஷம் 365 நாள் பிரம்ம முகூர்த்தம் கிடையாதுங்க. அப்படி வருஷம் 365 நாளும் பிரம்ம முகூர்த்தம் வருதுன்னா எல்லா வருஷம் 365 நாள் விடிய காலம் 4:30 மணிக்கு கோயிலை திறந்து மணி ஆட்டணும்ல. எங்கேயாவது நடக்குதா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பெருங்கொண்ட கோயிலுக்கு மட்டும்தான் 4:30 மணிக்கு திறந்து பூஜை நடக்குது. மற்ற கோயில்கள்லாம் 6 மணி 7 மணி 8 மணிக்கு தான் திறக்கிறாங்க. சில கோயில்கள்லாம் திறக்கப்படுறதே இல்லை. ஆனால் ஒரே ஒரு மாதம் மட்டும் விடிய காலம் 4:30 மணிக்கு திறந்து எல்லா கோயில்களும் வருஷம் பூரா பூட்டி கிடக்கிற கோயில்கள் கூட அந்த ஒரு மாதம் மட்டும் திறந்து பூஜை பண்ணுவாங்க. அது எந்த மாதம்? மார்கழி மாதம் மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தம் விடிய காலம் 4:30 மணி. மற்ற மாதங்கள்லாம் பிரம்ம முகூர்த்தம் கிடையவே கிடையாது விடிய காலம் 4:30 மணிக்கு. மார்கழி மாதம் 30 நாளும் விடிய காலம் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். இது ஏன் அந்த விடிய காலம் 4:30 மணிக்கு இதை மட்டும் பிரம்ம முகூர்த்தம்னு நம்மால் சொல்லி வச்சான் அப்படின்னா, இந்த விடிய காலம் 4:30 மணிக்கு அந்த மார்கழி மாதம் 30 நாளும் பிரம்மா, விஷ்ணு, சிவபெருமான் மும்மூர்த்திகளும் அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு. அதனால தான் விடிய காலம் 4:30 மணிக்கு அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு சுற்றி வந்தோம்னா அடிவயிறு கணக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும்னு நம்மளால் சொன்னான். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்க? சாயந்தரம் 5 மணிக்கு போய் தான் அரச மரத்தினே சுற்றுறாங்க. கிடையவே கிடையாது. அதுக்கு நீங்கள் மற்ற மாதம் சுற்றியும் பிரயோஜனம் இல்லை. குழந்தை வர வேணுமா? மார்கழி மாதம் 30 நாள் குளிச்சுட்டு விடிய காலம் 4:30 மணிக்கு போய் அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டு சுற்றி வாங்க. கண்டிப்பாக அவன் சொல்கிற மாதிரி அடிவயிறு கணக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதனால் அந்த அரச மரத்தை சுற்றி வழிபடுவது மார்கழி மாதத்துக்கு மட்டும்தான் அவன் சொன்னால் அதுக்கு மட்டும்தான் அது பொருந்தும். மற்ற நாட்களில் நீங்கள் சுற்றுறது அவங்கவுங்களுடைய பாடு. இது ஒரு கணக்கு அவன் சொல்லியிருக்கான். நீங்கள் நம்ம ஆண்டாள் நாச்சியார் அரங்கநாதனை மார்கழி மாதம் விரதம் இருந்து தானங்க கல்யாணம் பண்ணா. எல்லா மாதமும் விரதம் இருக்கலையே. அதனால் இந்த மற்ற மாதங்கள்லாம் விடிய காலம் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது இல்லை. மார்கழி மாதம் விடிய காலம் 4:30 மணிக்கு மட்டும்தான் பிரம்ம முகூர்த்தம். ஏன்னா அந்த மாதம் மட்டும்தான் நீங்கள் எல்லா கோயிலும் காட்டுக்குள்ளே இருக்கிற கோயில் கூட 4:30 மணிக்கு திறந்து பூஜை நடக்குதா இல்லையாங்க? நீங்களே பாருங்கள், நான் சொல்லலைங்க. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி விடிய காலம் 4:30 மணிக்கு திறந்து பூஜை நடந்துருது. ஆனால் அதே மற்ற மாதங்களில் விடிய காலம் 4:30 மணிக்கு திறந்து எந்த கோயிலாக பூஜை நடக்குதா? ரொம்ப முக்கியமான பெருங்கொண்ட கோயில்களில் வேணால் விடிய காலம் 4:30 மணிக்கு திறந்து பூஜை பண்ணுவாங்க. மற்ற கோயில்கள்லாம் இருக்கா? இல்லை. அதே போல் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அரசும் வேம்பும் அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோயில்களை சுற்றி வந்தோம்னா 30 நாளும் சுற்றி வந்தால் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமுங்க. இப்போ மார்கழி மாதம் வரப்போகுது. இப்போ நம்ம கார்த்திகை மாதம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த மாதம் மார்கழி வரப்போகுது. முடிஞ்சால் நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள். இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானதுங்க இது. இந்த விடிய காலம் மார்கழி மாதம் விடிய காலம் 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அரச மரமும் வேப்ப மரமும் இணைந்து இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டால் திருமணம் கைகூடி வந்துடும். எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சரி அத்தனை அடித்து தகத்தெறிஞ்சிரும்.
அதுக்கு ஈடு ஒன்று கூட கிடையாது இந்த உலகத்தில். அதே போல் மார்கழி மாதம் விடிய காலம் 4:30 மணிக்கு 30 நாளும் அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டால் குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஜாதகத்தில் அந்த அமைப்பே இல்லையே அப்படின்னா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்படி போனாலும் விநாயக பெருமான் கொடுத்துறாரு. அதை அவங்களே 9 கிரகங்களை ஏற்றுக்குருவாங்க. இவளுக்கு இந்த குழந்தை விநாயக பெருமான் கொடுத்த வரம், இதை நம்ம கை வச்சோம்னா நம்ம தலைக்கு ஆபத்துன்னு அவங்களே ஒதுங்கிடுவாங்க. இதெல்லாம் நமது முன்னோர்கள் ஆரம்ப காலத்திலேருந்து கடைபிடிச்சி வந்த விஷயம். காலப்போக்கில் நமக்கு நாகரிகங்கள் நிறையா வளர்ந்ததுனால இதெல்லாம் நம்மளை விட்டு வெளியே போனது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கூட நம்மளை விட்டு, நம்ம ஜோதிடத்தில் இருந்தும் கூட நான் முதல்ல சொன்ன இந்த கல்யாணத்தை விஷயமும் சரி, திருமண பொருத்தம் பார்க்குற விஷயம் சரி, இந்த வாஸ்தும் சரி, இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா, இந்த வழிபாட்டு முறையும் சரி, இதெல்லாம் நமது முன்னோர்கள் ஆரம்ப காலத்தில் இருந்து கடைபிடிச்சி வந்த விஷயங்கள். இது எல்லாமே நம்மள்ட்ட இருந்து மறைஞ்சிருச்சு. மறைஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேனே தவிர இதெல்லாம் நான் புதுசாக கண்டுபிடிச்சிக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தது, ஆனால் நம்மளை விட்டு போயிடுச்சு. விட்டு போன விஷயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன், மார்கழி மாதம் 30 நாளும் அரச மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டால் அடிவயிறு கணக்கும் ஆம்பளை பிள்ளை பிறக்கும். 1. 2வது, அரசும் வேம்பும் இணைந்து இருக்கக்கூடிய விநாயக பெருமானை வழிபட்டால் திருமணம் என்பது கரெக்டாக நீங்கள் மார்கழி மாதம் வழிபட்டீங்கன்னா பங்குனி மாதம் மாலை எடுத்து கொடுத்துருவார், கல்யாணம் உறுதியாக நடக்கும். இந்த வாஸ்து அப்படின்னு போனாலே 2 விஷயம் வரும். ஒன்று மனையடி சாஸ்திரம், இன்னொன்று வாஸ்து. இந்த வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்களை வச்சு பார்க்கறது, மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்ம ஜாதக கட்டங்களை வச்சு பார்க்கறது. 2 வேறு வேறு. இப்போ நீங்கள் சாதாரணமாக நம்ம வழிபடக்கூடிய கோயில்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஆலயங்கள் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களை வச்சு பார்க்கக்கூடிய வாஸ்துப்படி கட்டுறது. ஆனால் நம்ம வீடுகளை பொறுத்த அளவுக்கு மனையடி சாஸ்திரம் பார்த்து கட்டுறது தான் சரியாக இருக்கும். இந்த மனையடி சாஸ்திரத்துக்கு இது நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மனையடி சாஸ்திரம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு வீடு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க பாருங்களா, தச்சு பண்ணுறதுக்கு, அந்த தச்சு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த வீடு ஆரம்பிக்கிறத தச்சு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சில ஊர்களில் வாஸ்து பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மனையடி சாஸ்திர பிரகாரம் நீங்கள் தச்சு பண்ணுனீங்க அப்படின்னா அந்த தச்சு பண்ணுற அன்னைக்கே இந்த வீடை நீங்கள் கட்ட முடியாது. அன்றைக்கே சொல்லிடுவான். அதில் அவ்வளோ சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கான். ஆமாம், அந்த வீடு கட்ட முடியாது. அல்லது இந்த வீடு நீங்கள் கட்டினீங்கன்னா 3 மாடி வரைக்கும் போகும், இத்தனை தலைமுறைக்கு இந்த வீடு நிற்கும். இல்லைன்னா இந்த வீடு 5 வருஷம் தான் நிற்கும். இல்லைன்னா இந்த வீட்டு அது எல்லாத்தையுமே அந்த தச்சு பண்ணுற அன்னைக்கே சொல்லிடுவாங்க. இது எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் நிறையா பார்த்துருக்கோம். அதே போல் இந்த வாஸ்து இருக்குது பார்த்தீங்களா, இது பஞ்சபூதங்களை வச்சு சொல்லக்கூடியது. இந்த பஞ்சபூதங்களை வச்சு கட்டக்கூடியது பூராமே ஆலயங்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா நிருதி விநாயகர் அப்படின்னு கன்னிமூலையில் ஒரு விநாயகர் வச்சுருப்பாங்க. எல்லா கோயில்கள்லையுமே கன்னிமூலையில் ஒரு விநாயகர் இருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கன்னிமூலையில் உள்ள விநாயகர் இப்போ நீங்கள் ஐயப்பன் கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா கன்னிமூலை கணபதி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இது எல்லா கோயில்கள்லையுமே இருக்கும். அதே போல் இப்போ தட்சிணாமூர்த்தினா அவர் தென்முகமாக தான் இருப்பார், துர்க்கையா அது வடமுகமாக தான் இருக்கும். இப்படி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காங்க கோயில்களுக்கு. ஆனால் இந்த கோயில்களில் உள்ள வாஸ்து அப்படியே நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. நம்ம நம்ம இல்லறம், நம்ம குடும்பம் நடத்தக்கூடிய வீட்டினுடைய தன்மை வேறு, அதனுடைய தன்மை வேறு. அப்போ இதுக்கு நீங்கள் பார்க்கும்போது மனையடி சாஸ்திர பிரகாரம் தான் பார்க்கணும். நீங்கள் ஆரம்ப காலத்தில் இன்றைக்கி நீங்கள் நம்ம காரைக்குடி பக்கம் போய் பாருங்கள், நடுவில் வாசல் வச்சுருப்பாங்க. அந்த வாசல்கள் நீங்கள் கடந்து போனீங்கன்னா நடுவில் ஒரு முத்தை விட்டுருப்பாங்க. இந்த முத்தத்தை சுற்றி வேறு அறைகள் அமைச்சு வச்சுருப்பாங்க. அது எப்படி பாருங்கள், இப்போ நீங்கள் ராசி கட்டத்தை எடுத்து பாருங்களேன், 12 கட்டம், நடுவில் ஒரு சதுரம் இருக்கா, அந்த நடுவில் உள்ள சதுரத்தை முத்தமாக விட்டுட்டான். இந்த 12 ராசி கட்டங்களையும் தான் ஒவ்வொரு கட்டத்திலையும் எதை வச்சா எதை எங்கே வைக்கலாம், பணப்பெட்டி எங்கே வைக்கலாம், படிக்கூடி எங்கே வைக்கலாம், எல்லாத்தையுமே அவன் கரெக்டாக அமைச்சு வச்சுருக்கான் பாருங்கள். இதை வச்சு தான் அவங்க அமைக்கிறாங்க. வாஸ்துங்கிறது அப்படி தான் நம்ம அமைக்கணும். அப்படின்னா நீங்கள் வீடு கட்ட எடுக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இடம், இந்த இடத்த முதல்ல நீங்கள் அதை 12 கட்டமாக முதல்ல பிரிக்கணும். 12 கட்டமாக பிரித்து எந்தெந்த கட்டத்தில் எது வச்சா சரியாக வரும், அது நீங்கள் தலைவாசலை வச்சு தான் எல்லாம் கொண்டு வரணும். இப்போ ஒரு மனிதனுக்கு சொல்லுவாங்க, எஞ்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம், அதே போல் ஒரு வீட்டுக்கு வாசல் பிரதானம். அதனால தான் அதுக்கு தலைவாசல்னு பேர் வச்சான். அப்போ இந்த தலைவாசலை வச்சு தான் மீதி எல்லாத்தையுமே கொண்டு வரான். எப்படி கட்டத்துக்குள்ளே நம்ம சொன்ன பாருங்க, முந்தி 1, 5, 9 இது 3 ஒன்றுக்கு ஒன்று லிங்கிலே நிற்குங்க. அதே போல் 2, 6, 10 இது 3 ஒன்றுக்கு ஒன்று லிங்கில் நிற்குங்க.
3, 7, 9 இப்படி ஒன்று சம்மந்தப்பட்டு இந்த 3, 3 சம்மந்தப்பட்டே வந்துக்கிட்டு இருக்கா. அப்போது நீங்கள் தலைவாசல் வைக்கிறப்போ இதை சம்மந்தப்பட்ட இடங்கள்லையே நீங்கள் வந்து அதுதான் 1, 5, 9னா அது 1, 5, 9னா அதுக்குள்ளே தான் நீங்கள் இதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிக்கிறணும். இது இப்படி வந்து இதை நம்ம வந்து கற்பனையிலே நிறைய எல்லாத்தையும் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஆனால் வாஸ்துனா இப்படி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய ஆரம்ப புள்ளி அவன் எப்படி கொடுத்துருக்கான்னா, இந்த வாஸ்து பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஆரம்பத்தில் நம்ம வாஸ்து தச்சு பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த ஆரம்பிக்கிறப்பவே நீங்கள் சரியான முறையில் தச்சு பண்ணிங்கன்னா அன்னைக்கே சொல்லிடுவாங்க இந்த வீடை நீங்கள் கட்ட முடியும் அல்லது கட்ட முடியாது, இந்த வீட்டை கட்டுனா நீங்கள் இப்படிலாம் வாழ்வீங்க. இது எல்லா விவரமுமே அன்றைக்கி அதுக்குள்ளே அவன் இந்த மனையடி சாஸ்திரத்துக்குள்ளே அவ்வளவு கொடுத்துருக்கான். அதே போல் அந்த வீடு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நேரம் குறித்து ஆரம்பிக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த நேரத்தை வச்சு அந்த வீட்டுக்கு ஒரு ஜாதகமும் எழுதலாம். இந்த வீடை ஜாதகம் எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்தை வச்சு அந்த வீட்டுக்கு எப்பெல்லாம் ஒரு யோகம் வரும், என்ன திசை நடக்கும், இந்த திசை நடந்தால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும், அந்த குடும்பத்துக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனை வரும், அதுக்கு என்ன பண்ணலாம், எல்லாமே அதுக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். நமக்கு எப்படி ஜாதகம் பார்த்து நமக்கு என்னெல்லாம் நல்லது நடக்குமோ, நல்லது தேடுறோம் இல்லையா. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு திசைக்கான யோகம் என்னவோ அந்த யோகத்தை நாம் வழிபடணும் அப்படின்ட்டு, அதே போல் தான் நம்ம வீட்டுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே எதை வச்சா நமக்கு யோகம் வரும், அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் மகிழ்ச்சியாக வாழணும், கடன் பிணி ரோகம் துன்பம் துயரம் வறுமை பசி பஞ்சம் பட்டினி இப்படி எதுக்குமே இல்லாமல் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வதற்கு அந்த வீடை நம்ம எப்படி பண்ணுனா சரியான. இதுக்கு மனையடி சாஸ்திரம் 100% அது பலன் சொல்லும். வாஸ்துவை பார்த்து அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் வந்து வீடு கட்டினீங்கன்னா அது அவ்வளவா சிறப்பாக அமைகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா வாஸ்துங்கிறது உண்மை, அது பஞ்சபூதங்களை வைத்து வருவது, அது வந்து ஆலயங்களுக்குத்தான் பேசும். இன்னொன்று, நீங்கள் இதுக்கு போகிறதுக்கு வீடு கட்டுறதுக்கு மனையடி சாஸ்திரம் தான் 100% சரியாக இருக்கும். இதுக்குள்ளே பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் மனையடி சாஸ்திர பிரகாரம் கட்டுறது நல்லது ஒன்று. அதே போல் நீங்கள் அறைகள் அமைக்கும் போதும் இந்த அமைப்பிலே அமைக்கணும். 1, 5, 9, 2, 6, 10, 3, 7, 11, 4, 8, 12 இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அமைச்சு கொண்டு வரணும். இதில் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் அமைக்கிறதுன்னு ஒரு வகை உண்டு. இது ஒரு பக்கம். இந்த மாதிரி அமைச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் வந்து படி வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம், டாய்லெட் வந்து இந்த பக்கம் வச்சுக்கலாம், அந்த திசையில் அதை வச்சுக்கலாம், இந்த திசையில் இதை வச்சுக்கலாம்னு இல்லை. நமக்கு ஒரு இடம் இருக்குது, இந்த இடத்துக்குள்ள எப்படி கட்டுனா இந்த வீடு நல்லா இருக்கும் அப்படித்தாங்க யோசனை பண்ணணும். அதை விட்டு இதை இந்த பக்கம் வைக்கலாம், அதை அந்த பக்கம் வைக்கலாம், அதை அப்படி வைக்கலாம், இதை இப்படி வைக்கலாம்லாம் பண்ணக்கூடாது. ஒரே ஒரு விஷயந்தான், வீடு வந்து சதுரமாக இருக்கக்கூடாது. அவன் சொல்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வீடு வந்து சதுரமாக இருக்கக்கூடாது ஒன்று. அதே போல் அகல வசத்துலையும் வீடு இருக்கக்கூடாது. இப்படி நெட்டு வசமாக இருக்கலாம். அதாவது எப்படின்னா அகலம் 20 அடி நீளம் 40 அடி. இப்போ இந்த அகலம் 20 நீளம் 40 இந்த இடத்த நீங்கள் 12 கட்டம் போட்டு இந்த கட்டத்தில் வாசல் எங்கே வச்சா சரியாக வரும் அப்படின்றத கணக்கு பண்ணி இதில் வந்து அவன் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, அந்த 12 கட்டத்துலையும் மகாலட்சுமி ஸ்தானங்கள் மகாவிஷ்ணு ஸ்தானங்கள் அப்படின்னு சில இடங்கள் கொடுத்துருக்கான். இதில் இந்த மகாவிஷ்ணு ஸ்தானங்கள் மகாலட்சுமி ஸ்தானங்களில் தான் நீங்கள் வந்து பணப்பெட்டி தலைவாசல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வைக்க முடியும். அதே போல் மகாவிஷ்ணு ஸ்தானங்களில் தான் நமக்கான முக்கியமான விஷயங்களை புறத்தை வச்சுக்க முடியும். இது அல்லாத உள்ள ராசிகளில் மட்டும்தான் கிச்சனு மற்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வச்சுக்க முடியும். இது வந்து நம்ம அந்த இடத்தை பொறுத்தும் அதற்கு தகுந்தாற் போல் நம்ம எந்த திசையை பார்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அதை முடிவு பண்ண முடியுமே தவிர சும்மா நம்மளாக கற்பனையெல்லாம் பேசிக்க முடியாது. ஆனால் வீட்டுக்கு 100% மனையடி சாஸ்திரம் பேசும். இந்த மனையடி சாஸ்திரம் எங்கே அவன் வந்து நீங்கள் தச்சு பண்ண தொடங்குறான் பார்த்தீங்களா ஒரு வீடு, அதையே முதல்ல மனையடி சாஸ்திரம் பண்ணி தாங்க தொடங்குவான். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, நம்ம வீட்டில் வேலை பார்க்குறவங்க என்ன வேலை பார்த்தாலும் கணையடி கணக்குன்னு ஒன்று போடுவாங்க. இப்போ நீங்கள் கொத்தனார் வேலை பார்த்தாலும் இத்தனை கணையடி, காங்கிரீட்டு போட்டால் இத்தனை கணையடி, மரம் எடுத்தால் இத்தனை கணையடி, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடு போடுறாங்க பார்த்தீங்களா, கணையடி கணக்கு. ஒரு கணையடி வச்சு தான் முதல்ல அவன் வாஸ்தே பண்ண சொல்கிறான். அதாவது அந்த வாஸ்து பண்ணக்கூடிய இடத்த எப்படி கொடுக்குறான் பாருங்கள். அதை முதல்ல என்ன பண்ணணுமா, முதல்ல திசையை பார்க்க சொல்கிறான். இந்த திசை காட்டி வச்சு பார்க்கணும். கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு, அப்படி அந்த கரெக்டாக அந்த கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு பார்த்து அந்த திசையை சதுரம் பண்ணி 12 இன்ச்சு நீளம் 12 இன்ச்சு அகலம் 12 இன்ச்சு ஆழம், இது ஒரு கணையடி கணக்கு. இதை ஒரு குழி தோண்டி இதுக்குள்ளே தான் இதை வாஸ்து பண்ண சொல்கிறான். இந்த குழியை தோண்டி நீங்கள் வாஸ்து பண்ணும்போது இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குங்கிறத அன்றைக்கே சொல்லிடலாம். அது தெரிஞ்ச நமது முன்னோர்கள் சரியாக அதை சொல்லிடுவாங்க.
இதை இதோடு நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.